गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, மாசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:25 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலையில் 10:50 மணி வரை திரையோதசி திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:52 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 3:52 மணி வரை பூராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குழந்தை பேரு உள்ளிட்ட விஷயங்கள் வழியில் செலவினங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம். இந்த உறவு முறைகளுடனான பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகள் குறித்து நண்பர்கள் கிட்டையோ உறவு முறைகள் கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். வேதங்கள் சம்பந்தமான வேலை முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசியல் குறித்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மருத்துவர் ரீதியிலான பணிகளுக்கான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். விருந்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கலைநயம் மிகுந்த உடைகளை தைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான வேலைகள்லையும் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியமாக உள்ளது. சற்று உறவு முறைகள் வழியிலான பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் வழியிலான சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வன்னி விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த சொத்துகள் வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து மற்றும் உறவு முறைகள் வழி
வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சமய சடங்குகளை செய்யக்கூடிய மண்டபங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. கற்பனையான கலை பொருட்களை தயாரிக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கலையரங்கங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய அம்மாவிற்கு மட்டும் சின்ன சின்ன மனதளவிலான விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நன்றாக நம்ம பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபடும் பொழுது அந்த மாதிரியான விரக்தி நிலைகள், வருத்த நிலைகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். தகுந்த ஆலோசனை பெற்று செய்ய வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையுமே அதிக ஆர்வங்கள் நிறைந்த நபராக இன்றைய தினத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆற்றல் மிகுந்த நபராகவும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கலைகளில் இன்றைய தினத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. தரகு சம்பந்தமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பணிகள், ஷேர் சம்பந்தமான பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதான மாற்றங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் முன்பு சற்று பொறுமை நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடும் பொழுது சற்று நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. லாபகரமான விஷயங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகளில் விரக்தி நிலைகள் தென்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. தைரியமிக்க செயல்கள்னால லாபங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. காசோலைகள் மூலமாக பணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புலையும் அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதற்கான முன்பணங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய விரக்தி நிலைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மாமனார் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுக்கான வரவுகள் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல செய்திகளாக இருந்தாலும் பண வரவுகளாக இருந்தாலும் இந்த மாதிரி வரவுகள் எல்லாம் உங்களை சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களை குறித்த சின்ன சின்ன விரக்தி நிலைகள் வருத்த நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பகுதிகளில் கவனங்கள் அவசியம். பாத பகுதிகளிலையும் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. விரய செலவுகளில் வீண் விரயங்கள் ஆகாம தவிர்க்க வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். எந்த ஒரு செயலில் ஈடுபடும் பொழுதும் குறிப்பாக செலவுகள் செய்யும் பொழுது கவனங்கள் அவசியமாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நல்ல விஷயங்கள்
குறித்த முயற்சிகளை எடுக்கலாம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் லாபங்களும் யோகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் மூலதனம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. நண்பர்களுடனான செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். விரும்பிய உல்லாசமான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று சுயநலமான எண்ண நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு இழப்புகள் ஏற்படலாம். இந்த விஷயங்களில் மட்டும் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மூத்த சகோதரர் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் நல்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மூலிகை மருத்துவம் சம்பந்தமான வேலைகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள், நூல் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதாக இந்த மாதிரியான தொழில் முறைகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பணி இல்லைனா விரும்பிய தொழில் முறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். தொழில் முறைகளில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனங்கள் முக்கியமாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஆன்மீக சம்பந்தமான பணிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், தொழில் முறைகள் சார்ந்த முயற்சிகள், வேலை சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில், பணி, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆசிரியர் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இறக்குமதி செய்யக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும், இது குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆராய்ச்சி மையங்கள் சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நீதிமன்றங்கள் சார்ந்த பணிகள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீகம் குறித்த வேலைகளை, அதன் சார்ந்த பணிகளை எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள், வேலை குறித்த முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதெல்லாம் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமாக இருக்கின்றது. புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியம். சொத்துகள் குறித்த விஷயங்களில் கூடுதல் கவனங்கள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக உள்ளது. தந்தை வழியில், உறவு முறைகள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. நீதித்துறை சார்ந்த பணிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவன நிலைகள் அவசியம். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களை எடுத்து செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைகள்லையும் இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா அதில் சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி துறை சார்ந்த படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையும் நிதானமும் கவனமும் அவசியமாக உள்ளது. புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடுகள் இருக்கும். மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமாக உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியிலான விஷயங்களில் கவன
நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய பார்ட்னர் வழியிலான விஷயங்கள் மற்றும் வர்த்தகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிதான நபர்கள் இவங்க வழியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் கூடுதல் கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. நீண்ட பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா அதில் சின்ன சின்ன இடையூறுகளோ தேவையில்லாத செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தவங்களை நம்பி அதிகமாக செலவுகள் செய்கிறீங்கன்னா அதில் மிகுந்த கவனங்கள் அவசியமாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன புரிதல்கள் அவசியம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். செலவுகள் சார்ந்த விஷயங்களும் சற்று வரவுக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து மற்றும் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து செலவினங்கள் இருக்கலாம். இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வீண் விரோத நிலைகள், பகைமை உணர்வுகள் இதையெல்லாம் முடிந்தளவு நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். லேபர் சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். கான்ட்ராக்டர் சம்பந்தமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருமணம் குறித்து வரன் பார்க்கக்கூடிய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வேலை சம்பந்தமான முயற்சிகள் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.